ஸோ வெல்கம் டு another பர்த்டே வெக்கேஷன் வீடியோ. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு 2023 நம்ம போன பர்த்டே வெக்கேஷனோட வீடியோ தான் ஒரு சின்ன சம்மரி செஞ்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே அவங்கள கூட்டிகிட்டு போனோன்னா சப்பாங் அவானி குரூஸ். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வீக் டேஸில் போனோம், ஆளே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சினரி, அவ்வளோ நல்லா இருந்துச்சு இடம். வெரி வார்ம், வெரி வெல்கமிங். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற நம்ம ரூம் வந்து கூட்டிகிட்டு போகிற ட்ரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம செக்இன் பண்ணிட்டு நம்மளோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு நானும் ஒய்ஃபு பையன் 3 பேரும் போய்ட்டு ஜஸ்ட் அந்த சரௌண்டிங்கில் உள்ள வியூ, சன்செட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக டின்னர் போனோம். டின்னரும் நிறையா சாய்ஸஸ் இருந்துச்சு. அவங்களோட புஃபே வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ஒரு சர்ப்ரைஸ் செட் பண்ணியிருந்தேன் ஒய்ஃபுக்கு ரூமில். ஸோ அவங்கள டின்னர் கூட்டிகிட்டு போன டைமில் அந்த சர்ப்ரைஸ் டெலிவரிக்காரவங்க வந்து ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கரெக்டாக ரூமுக்கு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போனோடனே நம்ம என்ன செஞ்சோன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கேக் கட்டிங் வச்சுட்டு மாற்றி மாற்றி பையனுக்கு எனக்கு அவங்களுக்கு எல்லாம் ஊட்டிட்டு, ஸோ வி ஹேட் அ வெரி வெரி ப்ரைவேட் அண்ட் ஆல்சோ வாஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். ஸோ தடவை 3 பேராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். பையன் நம்ம கூட இருந்த வருஷம் அது. ஸோ ஜஸ்ட் ஒரு சம்மரி வீடியோ எப்படி அந்த வீடை வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் என்ன பண்ணேன்னா இந்த டைமில் தான் வந்து புதுசாக ஐஃபோன் எடுத்திருந்தேன். ஸோ ஒய்ஃபை வந்து ஒரு ஸ்லோமோ வீடியோ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் செய்ய சொன்னேன். ஸோ அவங்க கோஆப்ரேட் பண்ணி செஞ்சாங்க. அவுட்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கே தெரியும், லேடிஸ் இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மாற்றி மாற்றி ஃபோட்டோலாம் பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபோட்டோ பிடிக்க முடியுமோ அவங்கள பிடிச்சேன். இந்த டைம் பையன் வேறு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்தார், என்ன எடுக்கலையான்னு. பையனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவரே ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து வெளியாகி, என்ன தான் நம்ம புஃபே சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம தமிழ் சாப்பாடு மாதிரி வராது. ஆன் த வே பேக் ரெஸ்டாரண்ட் மதின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்களோட லன்ச் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.